We are having Rohit Reddy as a technical champion. நானும் மதுரைக்காரன் தான்டான்னு சொல்றாரு. சோ casting defect பத்தி நமக்காக சொல்ல வந்திருக்காரு. casting defect எப்பவுமே ஒரு பொருள் தயாரிக்கும் போது என்ன டிஃபெக்ட் வரும்னு தெரிஞ்சா அந்த டிஃபெக்ட் வராம தயாரிச்சோம்னா நமக்கு காசு நிறைய கிடைக்கும். டிஃபெக்ட் வந்தா தூக்கி குப்பையில போடணும். சோ என்னென்ன டிஃபெக்ட்லாம் வரும் அப்படின்னு கத்துக்கிறதுக்காக ரோஹித் ரெட்டி வந்திருக்காரு. क्वेश्चन நம்பர் 2.86 Group A Odd tears அப்படின்னா சூடாக கிழிதல். சரியா? சூடானா கிழிவானா? odd tear shrinkage. இரண்டாவது டேம் வந்து shrinkage. இரண்டாவது டிஃபெக்ட் shrinkage சுருங்குதல். blow holes அதாவது ரெண்டு விதமான ஓட்டை இருக்கு. ஒன்னு blow holes என்னன்னா காஸ்டிங்ல மேற்பரப்புல சர்ஃபேஸ் மேலே பார்த்தாலே புள்ளி புள்ளியா இருந்தா அவன் blow holes. மெஷின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்து உள்ளுக்குள்ள புள்ளி புள்ளியா இருந்தா அவன் பேரு போராசிட்டி. கோல்ட் ஷட் நாலாவது டிஃபெக்ட் வந்து கோல்ட் ஷட். ஒவ்வொன்னா நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே டிஸ்கஷன்லயே இது பண்ணிட்டு இது பண்ணணும். இது இல்லாம முக்கியமா இன்னும் ரெண்டு டிஃபெக்ட் சேர்ப்போமா? சரி, இன்னும் ரெண்டு இல்ல. மிஸ்ரன் அஞ்சாவதா வந்து ஞாபகம் வச்சுங்க. மிஸ்ரன் ஆறாவதா போராசிட்டி. அஞ்சாவதா மிஸ்ரன், ஆறாவதா போராசிட்டி. சரி, ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் ஷட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கோல்ட் ஷட்னா என்ன அப்படின்னா மெட்டல்னா எப்படி இருக்குன்னா சூடா இருக்கும். மெட்டல் எப்படி இருக்கும்? சூடா தான் இருக்கும். அப்ப நம்ம ஊத்துறோம். எங்க ஊத்துறோம்? போரிங் பேசின்ல ஊத்துறோம். நீங்க பழைய அழிச்சிட்டோம். போரிங் பேசின்ல ஊத்துறோம். அது பாட்டுன்னு உள்ள ஓடுது. மோல்டு கேவிட்டில போயிட்டு அப்படியே போய் மோல்டு கேவிட்டில போய் தவால் மோதும். இந்த பக்கம் ஒரு மோதும், அந்த பக்கம் மோதும். மோதிட்டு அப்படியே மறுபடியும் இப்படி வரும் அளவு. சரியா? போய் மோதனோன்னு என்ன ஆகும்? அலை புறப்படும். அப்ப அலை புறப்பட்டு வரும்போது ரோஹித் நிதி ஒரு அலை. சரியா? நான் ஒரு அலை. நான் இந்த பக்கம் மோதுறேன், ரோஹித் நிதி அந்த பக்கம் மோதிட்டு அப்படியே கிளம்பி வரான். ஏன் நின்றோம்? ஏன்னா அதுக்குள்ள கெட்டியாயிடும். சரியா? அதாவது அங்க போய் மோதனம். 2 streams ஆஃப் மெட்டல், 2 ஸ்ட்ரீம். அங்கிருந்து ஒரு ஸ்ட்ரீம் வருது, இங்க இருந்து ஸ்ட்ரீம் வருது. 2 streams ஆஃப் மெட்டல் ஆர் too cold. வரும் நின்றும். ஏன்? too cold ஆயிடும். ஆட்டா இருந்தவங்க கோல்ட் ஆயிடும். 2 streams ஆஃப் மெட்டல் ஆர் too cold to fuse. ஆட்டா இருந்தாதான் ஒன்னா சேருவாங்க. கோல்ட் ஆயிட்டா சேர மாட்டாங்க, அப்படி நின்றுவாங்க, கெட்டி ஆயிடும். புரியுதா? கோல்ட் செட்னா 2 streams ஆஃப் மெட்டல் ஆர் too cold to fuse. ஆனா இங்க ரோஹித் நிதி என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாப்போம். கோல்ட் செட்டுக்கு அதான் too cold to fuse சொல்றாங்க. இது அது வந்து வேற மாதிரி, அதாவது இம்ப்ராப்பர் ஃபியூஷன் அப்படின்றாங்க. அதையும் எழுதிங்க. கோல்ட் செட்டுக்கு ரோஹித் நிதி சொல்லுவாரு. இத நான் சொன்ன விஷயத்தையே வந்து கொஞ்சம் எளிமையான விஷயமா சொல்லுவாரு. அதையும் நோட் பண்ணிங்க. சொல்லுங்க. இம்ப்ராப்பர் ஃபியூஷன் ஆஃப் 2 metals. இம்ப்ராப்பர் ஃபியூஷன் ஆஃப் 2 metals. 2 streams. அதான் 2 streams ஆஃப் தி மெட்டல் தான் சொன்னோம். அதான் இம்ப்ராப்பர் ஃபியூஷன் ஆஃப் 2 streams ஆஃப் லிக்விட் மெட்டல். ரெண்டு பேரும் லிக்விடா தான் இருக்கும். ஆனா என்ன ஆயிடும்? கெட்டி ஆயிடும். ஏன்? கோல்ட் ஆயிடும். 2 streams ஆஃப் மெட்டல் ஆர் too cold to fuse. அடுத்த ஆப்ஷன் இருக்கு. சிங்கேஜ்னா சுருங்குதல். ஃபர்ஸ்ட் கோல்ட் செட் சொல்லிட்டேன். கோல்ட் செட் நோட் பண்ணீங்கல்ல? கோல்ட் செட்டுக்கு நீங்க கரெக்ட்டா ஆன்சர் சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்து ப்ளோ ஹோல்ஸ் வரும். ப்ளோ ஹோல்ஸ்க்கு மூணாவதா இருக்கான். அப்படிங்க ரெண்டாவதா ப்ளோ ஹோல்ஸ். ஏற்கனவே பெர்மியபிலிட்டி பத்தி பல கதையை சொல்லியிருக்கோம். பெர்மியபிலிட்டினா எப்படி எப்ப பெர்மியபிளா இருக்கும்? கோர்ஸ் கிரெயின் ஆல்ரெடி பாத்தீங்க. அப்ப இங்க தலைவர் சொல்றாரு சிங்கேஜ் எப்ப வந்து ப்ளோ ஹோல்ஸ் வரும் அப்படின்னா எப்ப ஓட்ட உள்ளுக்குள்ள சர்ஃபேஸ்ல எப்ப வந்து புள்ளி புள்ளியா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ் இருந்தாதான் இது வரும். கேஸ் இருக்கணும்னா நமக்கு லோ பெர்மியபிலிட்டியா இருக்கும். ஹை பெர்மியபிலிட்டி இருந்தா என்ன ஆகும்? கேஸ் எல்லாம் வெளியே போயிடும். போங்கடா நான் போறேன்டா சொல்லிட்டு கிளம்பி போயிடும். சரியா? வழியை பார்த்து போயிடும். ஹை பெர்மியபிலிட்டி இருந்தா. ஆனா லோ பெர்மியபிலிட்டி இருந்தா எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கும். உள்ளுக்குள்ளே இருந்தா லோ ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிடும்.
அப்ப ப்ளோ ஹோல்ஸ்க்கு காரணம் என்ன? அவ்வளவுதான், நோட் பண்ணுங்க. கேட்ச் த பாயிண்ட். லோ பெர்மியபிலிட்டினா ப்ளோ ஹோல்ஸ் of sand mold. ஆஃப் சாண்ட் மோல்ட். அடுத்து The sinkage. அடுத்து சிங்கேஜ். ஏன் சுருங்குறான்? அடுத்து சிங்கேஜுக்கு. சிங்கேஜ்னா என்ன? அதான் சுருங்குது. ஏன் சுருங்குதுன்னா எதனா சுருங்குனான்றது தலைவன் சொல்லுவான், ரோஹித் நிதி. Volumetric contraction. சிங்கேஜ்னா கான்ட்ராக்ஷன். அதுவும் சாதாரண கான்ட்ராக்ஷன் கிடையாது, வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். சிங்கேஜ்னா வால்யூமெட்ரிக் கான்ட்ராக்ஷன். Both in liquid and solid stage. லிக்விடா இருக்கும்போது சுருங்குவான், சாலிடா இருக்கும்போது சுருங்குவான். அதான் வந்து சிங்கேஜ். லிக்விடா இருக்கும்போது வால்யூம் சுருங்கினாலும், சாலிடா இருக்கும்போது வால்யூம் சுருங்கினாலும் அது பேரு Shrinkage. சிங்கேஜ். அவ்வளவுதான். அடுத்தது Hot tears. ஆர்டிஎல், சூடாக கிழிதல். Differential cooling rate. டிஃபரன்ஷியல் கூலிங் ரேட்னால சூடா, அதாவது ஆர்டியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆர்டியருக்கு வந்து என்ன இதுனா, நம்ம வந்து இதுக்கு இன்னொரு விஷயம் கூட சொல்லுவாங்க. இதுக்கு ஆர்டியருக்கு நான் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா, இண்டர்டு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு படிச்சிருக்கேன். இண்டர்டு, HINDRED என்ன அர்த்தம்? மறைமுகமான, மறைமுகமான இடத்தில் சுருங்குதல். இப்ப ஒரு இது இருக்கு, காஸ்டிங் இருக்கு, எங்கேயோ வந்து ஒரு இது இருக்கு. ஸோ இங்க வந்து கான்ட்ராக்ட் ஆயிடும். ஸோ அப்போ வந்து கிழிஞ்சிடும் பாதி பாதி. ஸோ மெட்டலே அங்க ஹை டெம்பரேச்சர்னால மறைமுகமான இடத்துல அந்த கான்ட்ராக்ஷன் நடக்கும். அப்ப இன்டர்ட் கான்ட்ராக்ஷனால ஆர்டிஏ நடக்கும். நீங்க சொன்ன பாயிண்ட் என்ன? டிஃபரன்ஷியல் கூலிங் ரேட். டிஃபரன்ஷியல் கூலிங் ரேட்னால அது நடக்கும். அப்ப நம்ம மிச்சம் வேற என்ன சொல்லல. பொராசிட்டினா அதுவும் ஃபார்மிங் ஹோல்ஸ் தான், அதுவும் லோ பெர்மிபிலிட்டி தான். ஆனா ஆஃப்டர் மெஷினிங் யூ கேன் அப்சர்வ் த ஹோல்ஸ். அது பொராசிட்டி. ப்ளோ ஹோல்ஸ்னா காஸ்டிங் எடுத்து பார்த்தாலே கண்ணுக்கே தெரியுது ப்ளோ ஹோல்ஸ். காஸ்டிங் மெஷின் பண்ணி பார்த்தா உள்ள ஓட்டம் தான் Porosity. porosity. What is ப்ளோ ஹோல்ஸ் அண்ட் பொராசிட்டி கூட சொல்லணும். அப்புறம் வேற என்ன சொல்லணும்? வேற என்ன பாயிண்ட் சொல்லாம இருக்கோம்? மிஸ்ரன். நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும், அந்த காலத்து ஃபேமஸ் ஹீரோயின் வந்து சிம்ரன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறது மிஸ்ரன். அப்புறம் ரன்னு கூட ஒரு படம் எடுத்தாங்க. ரன்னுன்ற படத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, படம் ஃபுல்லா ஹீரோ ஹீரோயின் ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால படத்துக்கு பேரு ரன் வச்சாங்க. அப்ப மிஸ்ரன்னா ஓட முடியாம இருக்குது. சரியா? மெட்டலை ஊத்துறோம், மெட்டலை ஊத்துறோம், எப்போ ஓட முடியாம இருக்கும்? லோ ஃப்ளூயிடிட்டி. சரியா? ஃப்ளூயிடிட்டி நல்லா இருந்தா நல்லா ஓடும். லோ ஃப்ளூயிடிட்டினால நமக்கு மிஸ்ரன் நடக்கும். சரியா? லோ ஃப்ளூயிடிட்டி, அதனால மிஸ்ரன் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். லோ ஃப்ளூயிடிட்டினா மெட்டல்ல அது மெட்டலோட தன்மையே வந்து ஃப்ளூயிடிட்டி கம்மியா இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இனோகுலண்ட் மாதிரி ஏதாச்சும் ஆட் பண்ணி நம்ம ஓட வைக்கணும், ஃப்ளூயிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். சரியா? ஸோ இப்போ லோ ஃப்ளூயிடிட்டி தான் நம்ம மிஸ்ரனுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா டிஃபெக்டையும் காஸ்டிங்னா இந்த டிஃபெக்ட்லாம் இல்லாம தயாரிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பக்கா காஸ்டிங் இன்ஜினியரா மாத்துறேன் டெக்னிக்கல் சாம்பியன்